உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். மேச ராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், வெற்றி அந்த ஒண்ணுதாங்க இல்லை. தைரியம் இருந்துச்சு, தன்னம்பிக்கை இருந்துச்சு, வீரம்லாம் இருந்துச்சு, ஆனா வெற்றி மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படி? வெற்றியை மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப்ல நான் இவ்வளவு தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக 2.5 வருட காலமாக இவ்வளவு தூரம் நான் போராடி இருக்கேனா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேனா அப்படிங்கும்போது எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ன வந்து புழிஞ்சு எடுத்துட்டாரு நம்மளுடைய சனி பகவான். இப்ப அவர் விரய சனியா அமர்ந்திருக்கிறார். அந்த விரய சனியாக அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாருங்கிறத நம்ம சனி பயிற்சி பலன்ல சொல்லியிருக்கோம். ஆனா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பல முயற்சிகளை தோல்வியை சந்தித்து வந்த நம்முடைய மேச ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இப்ப எடுக்க போற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உறுதியாக இருக்கும். அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில தான் உச்சம் அடைகிறார். அப்ப இந்த சூரிய பகவான் சித்திரை மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணிக்கு அப்படியே உள்ள என்றாரு. உங்க லைஃபே பிரகாசமான ஒரு அமைப்பு. ஏன்னா ஒரு சூரியன் உள்ள வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இயக்கம் உங்களால இயக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றம் இந்த சித்திரை மாதத்திலே நடந்துருமா அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசிக்குள்ள போகக்கூடிய காலம். 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 9க்குரியவன் மற்றும் 12க்குரியவனான குரு பகவான் உள்ள என்றானே லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதே போல இந்த கடன் பிரச்சனைல சிக்கி தவிக்கிற ரொம்ப அதான் சொல்லி முடியலடா சாமி, போதுண்டா சாமி நம்மன்னு சிக்கி தவிக்கிற நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். தேவையில்லாத வம்பு வழக்கு இதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க, சுசானுதா சாமி நான் வீட்டுல இருந்தேன், என்னை ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கூட்டான், நான் உடனே போனனாலதான் அவன் போட்டிருக்கான் ஒரு பெரிய குழிங்கிறது தெரியாம அந்த குழிக்குள்ள நான் விழுந்துட்டேன், அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி
தேவையில்லாத பிரச்சனை சிக்கி நீங்க கஷ்டப்பட்ட ஒரு மன அழுத்தம், மன போராட்டம், நீங்க செய்யாத தவறுகளை செய்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி உங்களை லாக் பண்ணது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களை மதிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. ஒன்னெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, இவரெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களை கேட்கிற அளவுக்கு கிரகங்கள் அவங்கள தூண்டி விட்டு உங்களை ஒரு வலிமை இழக்கக்கூடிய சூழ்நிலை செஞ்சிருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் முதல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக நம்முடைய குரு பகவான் என்ன பண்றாரு, கடகராசிக்குள்ள ஆணி மாதம் உள்ள போறாரு. அப்படியே ஒரு ஆணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிரச்சனை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒன் பை ஒன்னா என்ன பண்ணலாம், அப்படியே அழிச்சுக்கிட்டே வரலாம். இறைசரை வச்சு அப்படியே அழிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. உங்க ரூட் தனி ரூட் அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப் வேற லெவல்ல போய்கிடும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் அப்படின்னா, ஒண்ணு இந்த காதல சிக்கி தவிக்கிறது, இன்னொன்னு கல்யாணம் முடிச்சுட்டு போதுமுடா சாமி எனக்கு இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கோட இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த காலகட்டம் காதலில் உறுதியாக நம்முடைய மேசராசி பெண்களுக்கு ஆனாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, உறுதியாக காதலில் ஒரு வெற்றி. காதல் திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனா இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலதான் இன்னும் கேது பகவான் கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரையும் அவர் அங்கதான் இருப்பார். கேது 5ல இருந்து நகலவே மாட்டார். அப்ப அவர் அங்க அமர்ந்திருக்கனால என்ன பண்ணணும்னா, காதல் திருமணம் முடிப்பதற்கு சின்ன சின்ன சச்சரவுகள் வரும், சின்ன சின்ன ஒரு அழுத்தங்கள் வரும். நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பேரண்ட்ஸோட அனுமதியுடன், உங்களுடைய அம்மா அப்பா ஆசீர்வாதத்துடன் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணி நீங்க உண்மையான காதலை ப்ரூவ் பண்ணி அவங்கள கேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துடன் உண்மையான காதல்கள் நிறைவேறும் என்பது இந்த தமிழ் புத்தாண்டில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்து உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலதான் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, குரு பார்வை விட்டு விலகிடுவார். நம்ம குரு ராகு அப்படின்னாலே சண்டால யோகம், குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரு பார்வை விலகணும்னு இந்த ராகு என்ன பண்ணுவாரு, 11ல அமர்ந்திருக்கிறவர் உங்களை இன்னும் கொஞ்சம் இமேஜினேஷனை உருவாக்குவார், ஆசையை தூண்டுவார். அதை வாங்கி இதை வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, மற்றவங்க மூலமா உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவார். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருவோம் யார் யாரெல்லாம் நம்மள இந்த 2.5 வருஷம் 3 வருஷத்துல நம்ம கூடவே இருந்து நம்ம வாங்கி கொடுக்கறதையே சாப்பிட்டுட்டு நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை பாடா படுத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்க லிஸ்ட்டை இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அவங்கள போல என்ட்ரி இனிமே பண்ணவே பண்ணாது. முடிஞ்சா பிளாக் பண்ணுங்க, முடியலைன்னா அவங்கள ஹைடு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்க மட்டும் உங்கள்கிட்ட ஏதாவது ஆசையை தூண்டுற மாதிரி பலபடியும் உங்கள்கிட்ட நடிக்கிற மாதிரி நடிச்சாங்கன்னா தயவு செய்து அவங்களுடைய அன்புக்கோ அவங்களுடைய போலியான பாசத்துக்கோ கட்டுப்பட்டுறாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி நம்முடைய சனி பகவான் குருவின் பார்வை பெற்று கிட்டத்தட்ட ஆணி மாதம் முதல் உங்களுடைய லைஃப்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுத்து குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க நலமுடன்.